ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மோட்டோ விளாக் தாங்க. இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில இருக்கிற சும்மா ஒரு பீச்சுக்கு போகலான்னு பாக்குறோம். சும்மா ரிலாக்ஸா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ பீச் போன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கன்னியாகுமரி வரைக்கும் போற அளவுக்கு நம்மளோட பட்ஜெட் இல்லை, நம்ம பீச் மந்த்ன்றதுனால. ஸோ பக்கத்துல தூத்துக்குடிக்கு போகலாமேன்னு போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போய் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் இல்லை, பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. பெட்ரோல் போட்டுட்டு தூத்துக்குடியில் ஏதாச்சும் ஒரு பீச் போயிட்டு அப்படியே அங்கே பொரிச்சு புரோட்டா, தூத்துக்குடி ஸ்பெஷல் பொரிச்சு புரோட்டா சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரதான் இன்னைக்கோட பிளானு. சும்மா சடனாக பிளான் பண்ணது. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு பிளான் பண்ணுவோம். இல்லை எங்கேயாச்சும் வெளியே போவோமான்னு கேட்டானுங்க. சரி வாரம் போவோம் அப்படின்ட்டு. எங்கே போகலான்னு கேட்டதுக்கு சரி எங்கேயாச்சும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னானுங்க. சரி எப்போ உள்ளூர்லேயே திம் கிடக்கும், இப்போ போகாம என்ன வெளியே போனாமே தூத்துக்குடி போகலாம்னு கேட்டேன். சரி வாரம் போவோம் அப்படின்னானுங்க. அதான் அப்படியே கிளம்பியாச்சு. அதாவது பசங்க என்னைக்குமே பிளான் பண்ணி எந்த விஷயம் பண்ணாலும் நடக்காது. இன்னைக்கு போகாமான்னு கேட்டு அப்படி உடனே கிளம்பி போனாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். பிடிச்ச விஷயத்த சும்மா பண்ணாலும் நமக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும். இதுவே நம்ம ஒரு பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணாலும் அவனோட சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. ஸோ பிடிச்ச விஷயங்கிறது டிராவல் பண்றது, போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எப்பவும் ஒரு 90% பீப்புள் எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்த எல்லாருமே கொஞ்சம் வீக்கெண்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இருக்காது, டென்ஷன் எதுவும் இருக்காது, ஜாலியாக இருக்கலாம். இங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்தாச்சு. இப்போ நம்ம ஹார்பர் பீச் தான் போயிட்டு இருக்கோம். ஹார்பர் பீச்சா அப்படின்னு முஸ்லிங்கர் பீச்சாங்கிறது ஒரு கன்வர்சேஷனே போச்சு. கடைசியில் ஓட்டிங்கில் ஜெயிச்சது ஹார்பர் பீச் தான். பீச் ரோடு, சென்னை மெரினா பீச் ரோடு இல்லை, இது தூத்துக்குடி ஹார்பர் பீச் ரோடு. இதுதான் பீச்சு. முன்னாடி பீச்சுக்குள்ள வரைக்கும் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பீச்சுக்குள்ள விடுறதில்ல. நான் வந்த வரைக்கும் விடுறதில்ல. முன்னாடி ஆனால் பீச்சுக்குள்ள வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ விடுறதில்ல போல. இன்னைக்கு கிளைமேட் இப்படிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்றும் வெயில் இல்லை. ஒரு போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. நான் தூத்துக்குடியில பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பெருசாலாம் இன்னைக்கு ஒன்றும் பண்ணல. போனோம் பீச் சுத்தமா 4-5 போட்டோஸ் எடுத்தோம் சன்செட் ஆகிற வரைக்கும். அங்கே இருட்டினதுக்கு அப்புறமா அடுத்து வெளியில சாப்பிட போனோம். ஆண்டவருக்கும் போல, அதாவது அங்கேயும் போல இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. புரோட்டாவும் சாப்பிட்டோம். பொரிச்ச புரோட்டாவும் புறாக்கரையும் சாப்பிட்டு அங்கேருந்து நேரம் இன்னொரு கடைக்கு போய் சும்மா ஜூஸ் குடிச்சு கிளம்பிட்டோம். இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நைட் டிராவல் பண்ணலாம், ஆனால் தனியாக போகாதீங்க. யாராச்சும் உட்காந்து தனியா போறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். எம்டி ரோடு, உங்க பைக்கு, நீங்க பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உட்கார வச்சுக்கோங்க. போறப்ப நைட்டு ஏன் தனியா போவீங்க சொல்றேன்னா சேஃப்டி தான். திடீர்னு தூங்கிடுவோம், தூக்கம் வரும், அதுக்காக தான். தனியா போறப்ப நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும். குட் மெமரி சொல்றேன். நிறைய யோசிப்பீங்க, நிறைய பேசுவீங்க, பேசணும்னு தோணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசிட்டு போறப்ப ரெக்கார்ட் ஆயிருமா, பின்னாடி உட்காந்து குறிச்சிட்டு நம்ம அதை இன்னொரு விளாகா போட்டுக்கலாம்.